கதையின் பெயர் பித்துக்குளி. எழுதியவர் ஜெயகாந்தன். எழுதிய வருடம் 1955. நானும் எனது நண்பரும் பலவிதமான வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அந்த முடிவுக்கு வந்தோம். நான் வேண்டாம் என்னும்போது, அதற்கென்ன, முயன்று பார்ப்போமே, இதனால் நமது கௌரவம் என்ன கெட்டுவிடப் போகிறது என்பார் நண்பர். நான் சரி என்னும்போது, ச்சே, இருந்தாலும் அது மோசம்தான் என்பார் நண்பர். இருவரும் சேர்ந்து போவதென்று தீர்மானித்துவிட்ட பிறகு, பார்த்தீரா, காலம் நம்மை போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போக வைக்கிறதே என்று இருவரும் சலிப்புடன் முனகிக்கொண்டு காலத்தை பற்றி பிரலாபிக்க ஆரம்பித்து விடுவோம். இப்படியாக வாதி பிரதிவாதியாகவும் எதிர்த்தரப்பு வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் மாறி மாறி விவாதித்து கடைசியில் போகத்தான் போவது என்று முடிவு செய்து கொண்டோம். அந்த முடிவின்படி மறுநாள் காலை நானும் நண்பரும் புரொடியூசர் புருஷோத்தமராவை சந்திக்க கிளம்பினோம். புரொடியூசர் புருஷோத்தமராவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாவிட்டாலும் தமிழ் பேசத் தெரியும். அது மெட்ராஸ் தமிழோ திருநெல்வேலி தமிழோ அல்லாத ஆங்கிலம் கலந்த அலாதியான ஆந்திரத் தமிழ். புருஷோத்தமராவுக்கு தமிழ் தெரியாவிட்டால் என்ன? தமிழில் அவர் எடுத்த படங்களுக்கு அதிக வசூல் கிடைத்தது உண்மை. பட உலகில் அவர்தான் சிறந்த படாதிபதி என்பதும் உண்மை. புருஷோத்தமராவ் அடுத்து எடுக்கவிருக்கும் படத்துக்கு கதை தேவையாம். ஆமாம், சினிமா உலகில் கதையை படம் எடுப்பது வழக்கமில்லை, படத்துக்குத்தான் கதை. அதாவது அவரிடம் 2 நல்ல ஜாதி நாய்க்குட்டியோ அல்லது நல்ல முகவெட்டுடைய 2 சகோதரிகளோ அல்லது அவரது அபிமானத்துக்கும் ஆதரவுக்கும் உரிய 2 நட்சத்திரங்களோ இருப்பார்கள். கைவசமுள்ள அந்த சரக்குகளுக்கு ஏற்ப கதை பாத்திர சிருஷ்டி இருக்க வேண்டும். 3 இடங்களில் அவர் வாக்களித்துவிட்ட எக்ஸ்ட்ரா நடிகைகளின் அபிலாஷைகள் பூர்த்தியாகும் வண்ணம் குரூப் டான்ஸுகளுக்கு சான்ஸ் இருக்க வேண்டும். இப்படி பல விதங்களில் செருப்புக்கு தக்கவாறு காலை தரித்து கதை எழுத வேண்டும் என்று நண்பர் ஒருவர் என்னிடம் கூறினார். அந்த நண்பர் ஏற்கனவே சூடு கண்ட பூனை. இன்னைக்கு தேதியில் கதையுலகின் வாரிசு நான் தான் என்றோ, தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடக வசன எழுத்தாளனே நான் தான் என்றோ, எனது தலையில் நானே அட்சதையை போட்டுக்கொண்டு என் திவ்ய மலர் பாதங்களை தொட்டு எனது திருநயனங்களில் நானே ஒற்றிக் கொள்ளாவிட்டாலும், நானும் கதை எழுதுவேன், நன்றாகவே எழுதுவேன், கதையாகவே எழுதுவேன் என்று சொல்லிக்கொள்ளும் தைரியமும் தெம்பும் திராணியும் அல்லது பெரியவர்கள் சொல்லும் மண்டை கணமும் என்னிடம் எப்போதும் கொஞ்சம் உண்டு. பிழைப்புக்காக எழுதாமல் வாழ்க்கையே அதுவாக இருக்கும்போது அது கூடவா இல்லாது போகும்? இருந்தது, நிறையவே இருந்தது. நண்பர் நாவல் ஒன்றை முடித்திருந்தார், நல்ல நாவல். என்னிடம் ஒரு கதை இருந்தது. நாங்கள் என்ன செய்வது? எங்களிடம் பத்திரிகை கூட கிடையாதே. வெறும் பேனா, நமத்துப்போன அப்பளம் மாதிரி நியூஸ் பிரிண்ட் காகிதம். இதில் தான் நாவல், நாடகம், கவிதை, கதை எல்லாம். எங்கள் இலக்கிய சாம்ராஜ்யமே இதில் அடக்கம். நாங்கள் வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டுக்காரனுக்கு ஜவாப் சொல்லி வாழ்ந்து வரும் அந்த 6க்கு 8 அடிக்குச்சுக்குள் தான் எங்கள் கற்பனை சாம்ராஜ்யம் விரிந்து படர்ந்து வியாபித்து. இப்படி ஏதாவது கனவு கண்டு கொண்டிருந்தால் போதுமா? வாழ வேண்டிய அவசியத்தை வயிறு அல்லவா வற்புறுத்துகிறது. சினிமா உலகம் வாரி வழங்கும் வள்ளல் என்று கேள்விப்பட்டு அங்கே செல்வதென்று முடிவு செய்தோம். சபலம் யாரைத்தான் கைவிட்டது? புரொடியூசர் புருஷோத்தமராவை சந்திக்க நாங்கள் சென்றபோது எங்களை முகம் மலர்ந்து வரவேற்றவன் காவல்கார கூர்க்கா. பாவம், அவனுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் எழுத்தாளனை தெரிந்து கொண்டு உபசரித்து கௌரவிக்க அவன் வெறும் நாய்களைத்தானே கண்டிருக்கிறான். கூர்க்காவின் கெடுபிடியிலிருந்து ஒருவாறு சமாளித்து கொண்டு உள்ளே சென்றோம். புரொடியூசர் அவர்கள் மின்சார விசிறிக்கு கீழே அட்டகாசமாக ஆரோகணித்திருந்தார். நண்பரும் நானும் உள்ளே சென்று தமிழ் ரைட்டர்ஸ் என்று சுய அறிமுகம் செய்து கொண்டோம். ஆல் ரைட், உக்காருங்க என்று மேல் நோக்கி செல்லும் புகை சுருள்களுடன் பேசிக்கொண்டார் புருஷோத்தமராவ். நண்பரும் நானும் உட்கார்ந்தோம். வந்த விஷயத்தை கூறினோம். அவர்
555 சிகரெட் புகை சுருள்களுடன் அளவலாவிக் கொண்டு எங்கள் பக்கம் ஒற்றை செவியை மடுத்தார். பிறகு, சார், உங்கள் நாவலுக்கு சினாப்சிஸ் ஒன்று எழுதி கொடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். தயாராக வைத்திருக்கிறோம் என்று நண்பர் தம் ஃபைலை புரட்டி எடுத்தார். சரி, அதை படியுங்க கேட்போம் என்று தன் கிரெப்சோல் ஷூஸ் அணிந்த பாதங்களை தூக்கி மேஜையின் மீது வைத்து கொண்டார். எங்கள் முகங்களுக்கு நேராக அல்ல, சற்று தள்ளித்தான். நண்பர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர். அவர் முகத்தோற்றம் அவ்வளவு நன்றாக இல்லை. நண்பர் கதை சுருக்கத்தை வாசிக்கத் தொடங்கினார். தொடக்கமே நன்றாக இருந்தது. புரொடியூசருக்கு நிச்சயம் பிடித்துவிடும் என்று நான் நினைத்து கொண்டேன். கிணிங் கிணிங் என்று மேசை மணியை அடித்தார் புரொடியூசர். நண்பர் படிப்பதை நிறுத்தினார். நீங்கள் படியுங்கோ சார் என்று சொல்லிவிட்டு தன் அருகே வந்து நின்று சல்யூட் அடித்த பையனிடம் காப்பி கொண்டு வர பணித்துவிட்டு ஏதோ ஒரு ஆங்கில சஞ்சிகையின் அரை நிர்வாண படத்தை திருப்பி திருப்பி பார்த்து என்னத்தையோ தேடிக்கொண்டிருந்தார். நண்பர் கதை சுருக்கத்தை படித்து முடித்தார். காப்பி வந்தது. 3 பேருக்கும் தான். நாங்கள் வேண்டாம் என்றோம். அவர் மிகவும் பிரியத்துடன் உபசரித்து காப்பியை குடிக்கச் சொன்னார். காப்பி கசந்தது, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். சார், உங்கள் கதை நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சென்டிமெண்ட் படத்துக்கு சூட் ஆகாது. உங்கள் பாஷை சுகமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் படம் வேறு, ஃபிலிம் லைனே தனி சார். ஐ வில் கிவ் யூ அனதர் சான்ஸ். யூ ப்ளீஸ் லீவ் யுவர் அட்ரஸ் ஹியர். நண்பரின் விஸ்வாமித்திர சுரூபத்தை காண முடியாமல் 555 புகை மண்டலம் வியூகமிட்டது. டெலிஃபோன் மணி அடித்தது. புரொடியூசர் கை கடிகாரத்தை பார்த்தார். எனக்கு 2 to 7 ஷூட்டிங் இருக்குது, அடுத்த முறை பார்ப்போம் என்று தமக்கே உரிய பாணியில் கூறிவிட்டு எழுந்தார். நாங்களும் எழுந்து வெளியே நடந்தோம். எங்களுக்கு முன் அவர் கார் எங்கள் கண்ணில் மண்ணை வாரி விட்டெறிந்தவாறு விரைந்து மறைந்தது. நாங்கள் ரூமை அடையும் பொழுது மற்றொரு தலைவலி அங்கே காத்திருந்தது. சில்க் ஷர்ட், கையில் ஃபைல் சகிதமாக காத்திருந்த அந்த தலைவலி வீட்டுக்காரர் அல்ல. எழுத்தாளர் பட்டியலில் இடம் தேட மடலேறும் பித்துக்குடி ராமதாஸ். ராமதாஸுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவருக்கு தமிழ் எழுத்தாளராக மாற இருக்கும் ஆர்வம் சொல்லில் அடங்காது. துப்பறியும் கதை நன்றாக எழுதுவேன் என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொள்வார். சில கத்தை காகிதங்களை எப்படியோ எழுதி நிரப்பி வைத்திருப்பார். அநேகமாக ஏதாவது பழைய புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதிய திருட்டுச் சரக்குகளை படித்து காட்டி நமக்கு தலைவலியை உண்டாக்குவதில் அவருக்கு அதிக திருப்தி. அவரை நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு சமயம் நண்பர் அவரிடம், எழுதுவதை விட நீங்கள் படிப்பது நல்லது என்று கூறிவிட்டது தான் தாமதம். நான் எழுதுவதில் இந்த ஆளுக்கு பொறாமை என்று ஊர் புறாவும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதிலிருந்து அவரை பித்துக்குழி என்று எங்களுக்குள் அழைத்து கொண்டோம். பொழுதுபோக்குக்கும் அவர் தேவையாக இருந்தார். வீண் பொல்லாப்பு எதற்கு என்று அவர் கோமாளித்தனத்தை ரசிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு எங்களுக்கு இடையறாத தலைவலிதான். சார், அந்த நாவலை எழுதி முடித்து விட்டேன். முந்தி வந்ததே சினிமா, பதிபக்தி, அந்த மாதிரியே எழுதியிருக்கேன். படிக்கிறேன், கேட்குறீங்களா? கொஞ்சம் இலக்கண பிழை இருக்கும், திருத்தணும் என்று ஆரம்பித்து விட்டார் ராமதாஸ். எழுத்து பிழை இருந்தால் என்னங்க, கருத்து இருந்தால் சரி என்று கிண்டி விட்டார் நண்பர். நல்லா சொன்னீங்க சார், அத்தனையும் கருத்து தான். இந்த கடைசி சீனை படிக்கிறேன், கேளுங்களேன். அதாவது கணவன் கிட்ட பொஞ்சாதி கெஞ்சரா. இதை எழுதும்போது எனக்கே கண் கலங்கி போச்சு சார். பாருங்களேன். கைப்பிடித்த நாளிலிருந்து கண்ணீர் விட்ட வாழ்க்கைதானே. கணவனிடம் களிப்பு கண்டேனா? இல்லை இல்லை, வாழ்வில் புளிப்பு தானே கண்டேன். எத்தனை விதமான புளிப்புகள்! வறுமை சுளிப்பில் வண்ணமணி குழந்தையை வாரிக் கொடுத்து வாழக் கிடங்கின் இந்த வனிதையை பார். சமூகமே பார், சரிந்து போன ஏ சமூகமே, உளுத்துப்போன ஏ உலகமே, கட்டிய மனைவியை நற்றாற்றில் தள்ளும் கட்டழகனை பார், தீர்ப்பு கூறு. ராமதாஸ் படித்து கொண்டே சென்றார். சபாஷ் சபாஷ், வெளுத்து வாங்கிவிட்டீரே என்று அடைக்கும் சிரிப்புடன் ராமதாஸின் முதுகை தட்டி கொடுத்தார் நண்பர். ராமதாஸின் வதனத்தில்
சிருஷ்டியின் மேதைமை எக்களித்தது. மிஸ்டர் ராமதாஸ், புரொடியூசர் புருஷோத்தமராவுக்கு நல்ல கதை வேணுமாம். நீர் முயன்று வாருமேன் என்று கொம்பு சீவி விட்டேன் நான். ஆமாம், நல்ல யோசனை, நாளைக்கே போங்கோ சார் என்று நண்பர் வாளை முடுக்கிவிட்டார். ராமதாஸுக்கு தலை கிறங்கி ஆடியது. நாளைக்கு போகட்டுமா சார் என்றார் வாயெல்லாம் பல்லாக. நிச்சயம் போங்கோ, கதை சுருக்கம் ஒன்று எழுதி கொண்டு போய் படித்து காட்டுங்கோ. அது பிடிச்சி போச்சுன்னா உடனே அட்வான்ஸ் என்று மேலும் முடுக்கினார் நண்பர். ராமதாஸுக்கு ஏக குஷி. தலையை பரபரவென்று சொரிந்து கொண்டு தன்னை மீறிய ஆனந்தத்தில் வாய் பிளந்து சிரித்தார். மறுநாள் சாயங்காலம் சந்திப்பதாக கூறிவிட்டு நடையை கட்டினார். அவர் போன பிறகு நாங்கள் வயிறு வெடிக்க சிரித்தோம். மோதிர கையால் குட்டு படட்டும், அப்போதுதான் பித்துக்குழிக்கு புத்தி வரும் என்று நண்பர் கூறினார். என்ன சார், ராத்திரி சோற்றுக்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டுக்கொண்டே பாயை விரித்து போட்டார் நண்பர். அதற்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு காலையிலே வீட்டுக்காரர் வந்தார். அமுதவள்ளி பத்திரிகையிலிருந்து வந்த சன்மானம் அவர் கைக்கு போய்விட்டது என்று கூறி என் கையேறு நிலையை தெரிவித்து கொண்டேன். அமுதவள்ளி, நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதில் வந்துள்ள மலை என்ற கவிதை தன்னுடையது என்று கூறிக்கொண்டதே நமது பித்துக்குழி. உண்மையில் அது எழுதியது வேறொருவராம். அமுதவள்ளி ஆசிரியரே என்னிடம் சொன்னார். அட திருட்டு ராஸ்கல், வரட்டும் கழுதை. இவன்களை என்ன சார் பண்ணுறது? வந்தது வரட்டும்னு செருப்பை கழட்டி அடிக்கணும். நண்பரின் ஆத்திரத்தை எதிரொலிப்பது போல் எங்கள் ரூம் வாயில் அருகே ஒரு டாக்ஸி உரிமிக்கொண்டு நின்றது. நம்ம ரூமுக்கு யாரோ டாக்ஸியில் வருகிறார்களே என்று தலையை நிமிர்த்து பார்த்தேன். ஸ்ரீமான் பித்துக்குழி அவர்கள் டாக்ஸி டிரைவருக்கு பணம் கொடுத்து விட்டு ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்தார். சார், ப்ரொடியூசர் புருஷோத்தமராவுக்கு நம்ம கதை பிடிச்சி போச்சு. அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவார். அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்ன பிரமிச்சு நிற்கிறீங்க? வாங்க சார், காபி சாப்பிட்டுட்டு வரலாம் என்று ஏக தடபுடல் செய்தார் பித்துக்குழி. இல்லை, இப்போ தான் சாப்பிட்டோம் என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு பதில் சொன்னார் நண்பர். வாங்கோ சார், கூப்பிடுறேன், ஒரேடியாக பிகு பண்ணுறீங்களே என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே நடந்தார் ராமதாஸ். நாங்கள் என்ன செய்வது? பித்துக்குழிகள் மாதிரி அந்த வசனகர்த்தாவின் பின்னே நடந்து சென்றோம். காப்பி சாப்பிடத்தான். ராமதாஸ் சிரிக்கிறார். அவருடைய பர்ஸில் பணம் சிரிக்கிறது. நாங்கள் அழவில்லை. அவனா பித்துக்குழி? சீச்சி, சத்தியமாக அவன் இல்லை, நாங்கள்தான். இந்த பித்துக்குழி உலகத்தை புரிந்து கொள்ளாத நாங்கள்தான் பித்துக்குழிகள்.